ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பூண்டு குழம்பு வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பூண்டு குழம்புக்கு சுண்டை வத்தலை 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேக போட்டுருங்க. நல்லா இது இந்த மாதிரி கொதிக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி தனியாக வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 5 to 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த மாதிரி வத்த குழம்புக்கெலாம் டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம், கொஞ்சமாக கடுகு, நம்ம உரித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கோங்க. எவ்வளோ வேணால் உரித்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நீங்கள் எவ்வளோ பூண்டு உரிக்கிறீங்களோ அதுக்கு பாதி வெங்காயம் உரிச்சுக்கோங்க. ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கும். நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாத்துலேயுமே சாரும். நல்லா இந்த மாதிரி வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எந்த மசாலாவுமே ஆட் பண்ணல. வீட்டு குழம்பு பொடி மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டு குழம்பு பொடிக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆட் பண்ணணும்னா மல்லித்தூள், சில்லி பவுடர், சீரகப்பொடி, சோம்பு பொடி, மஞ்சத்தூள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த சுண்டை வத்தலை வேக வச்ச சுண்டை வத்தலை தண்ணியோடு ஆட் பண்ணணும். நம்ம நல்லா கொதிக்கணும். தண்ணியோட நல்லா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். சுண்டை வத்தல்லையுமே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு லெமன் சைஸு புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வற்ற விடுங்க. நல்லா வற்றினதுக்கப்புறம் சின்ன துண்டு ஒரு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அது புளிப்பையும் காரத்தையும் ஈக்குவல் பண்ணிடும். பாருங்கள், நல்லா வற்றி வந்துடுச்சு. அவ்வளோதான் பூண்டு குழம்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.